ஹாய், அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நான் ரவா புட்டு செய்து காண்பிக்க போகின்றேன். வாங்கோ வீடியோக்குள்ள போலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கொள்றேன். இதை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இனி மெல்லிய சுடுதண்ணி சேர்த்துக்கொள்ள போறேன். கை பொறுக்கிற அளவு சூடு இளஞ்சூட்டு தண்ணி சேர்க்க போறேன். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கொள்ளுவோம். மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இந்த புட்டை 10 நிமிஷத்தில் அவிச்சு முடிச்சிடலாம். டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி. இதை இப்போ வடிவாக குழைச்சாச்சுது. இப்போ விளிம்புள்ள கப்பால் கொத்தி எடுப்போம். இப்போ இதை கொத்தி எடுத்தாச்சுது. இனி இதை குழலில் போட்டு அவிச்சு எடுக்க போகிறோம். முதல்ல இந்த குழலுக்கு அச்சு போட்டுக்கொள்ளுவோம். அடுத்ததாக கொஞ்சமாக தேங்காய்ப்பு போடுவோம். இனி புட்டை சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக தேங்காய்ப்பூ, தேங்காய் போட்டுக்கொள்ளுவோம். இனி புட்டு, மேலே கொஞ்சமாக தேங்காய்ப்பூ. இனி இதை அவிச்செடுப்போம். இப்போ இந்த தண்ணி கொதிச்சிட்டுது. இந்த புட்டுக்குள்ள வைப்போம். மூடியை போட்டுக்கொள்ளுவோம். அவியட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த புட்டு அவிஞ்சிட்டுது. நல்ல வாசனை வருது, ரவ்வேன்ற மனம். இப்போ இதை இறக்கி கொள்ளுவோம். இப்போ இதை தட்டில் எடுத்துக்கொள்ளுவோம். சூப்பரான குழல் புட்டு தயாராகிவிட்டது. இப்போ 2ஆம் முறை வச்ச புட்டையும் இறக்கி கொள்ளுவோம். சூப்பராக ரெடி ஆயிட்டுது. ஆவி பறக்க பறக்க சுட சுட தயாராகிவிட்டது. நீங்க என்னுடைய சேனல்ல புதுசா பாக்குறீங்களா? அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கு, அதையும் தட்டி விடுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.